ஜின்சியாக் தூக்கத்திலிருந்து எழுந்து அவங்க அண்ணன் தூக்கில தொங்கிட்டு இருந்த மாதிரி கனவு பார்த்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் நடக்குதுன்னு கீழே வந்து பாக்குற ஜின்சியாக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அவங்க அம்மா அண்ணன் கிட்ட போன்ல உன்னை பத்தின எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்க. தன்னை யாரோ வாட்ச் பண்றாங்கன்னு ஃபீல் பண்ற அம்மா ஜின்சியாக் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக மேல போறாங்க. ஜின்சியாக் அம்மா மாடிக்கு போறதுக்குள்ள வெளியே வந்து ஜன்னல் வழியா பெட்ரூமுக்கு போய் போத்திட்டு படுத்துடுவாரு. ஆனா அம்மா ஜின்சியாக் நனைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அவன் தான் தன்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்த அம்மா அடாவடி அம்மாவா மாறினதையும் ஜின்சியாக் நோட்டீஸ் பண்றாரு. இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிற ஜின்சியாக் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு தப்பிக்க பாக்குறாரு. அப்ப எதிர்க்க அவங்க அப்பா வராரு. அப்பா அவங்க அம்மா பின்னாடி இருந்து அவனை விடாதீங்க பிடிங்கன்னு சொல்ல யாரோ ஜின்சியாக்க துரத்துறாங்க. ஜின்சியாக் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் ஜின்சியாக்குடைய டீட்டெயிலை வெரிஃபை பண்றதுக்காக நீங்க 1977 தானே பிறந்தீங்க, உங்களுக்கு 40 வயசு தானேன்னு கேக்குறாங்க. இப்பதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். கதை நடக்கிற வருஷம் 1997 இல்ல 2017